எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு வாரம் ஒரே வாரத்தில் நம்ம சோழியை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு 255 பாயிண்ட் நெகட்டிவ் நிஃப்டி. ஆக மொத்தம் கடந்த ஒரு மாசத்தினுடைய லோ பிரைஸ் அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மொத்தமாக நம்ம மார்க்கெட்டில் கடந்த ஒரு வாரத்தில் எவ்வளவு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கோடி லாஸ். அப்படியே தியாகு. அப்போ கண்டிப்பாக எங்கள் போர்ட்ஃபோலியோ உங்கள் போர்ட்ஃபோலியோ எல்லாத்து போர்ட்ஃபோலியும் கும்பாதான் அப்படின்ற ஒரு நிலைமை தான். மேபி மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட் கீழே வரும் பொழுது இன்னொரு ரவுண்டு போக ஆசையா அப்படின்ற மாதிரி பல பேர் கீழே வாங்கி மேலே விற்றுருப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பல பங்குகள் இறங்கிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு ரவுண்டு போகிறதுக்காக வருதா என்ன அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ எந்த ஒரு வீழ்ச்சியுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஏறுறானா அல்லது ரொம்ப தூரம் போயிட்டு ஏறுறானா அப்படின்றதான் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படித்தான் இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் அதனுடைய லோ ப்ரைஸில் விழுந்திருக்கு. இந்த ஷேர் லிஸ்ட் ஆனதுலேருந்து இவனுடைய வேலையே பார்த்தீங்கன்னா இறங்குவதும் ஏறுவதுமாக ஒரு 4 ரவுண்டு போயிட்டான். இனி 5வது ரவுண்டுக்கு இது போறானா அல்லது வீக்காய் கீழே விழுக போகிறதா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு இந்த பங்குல கீழே இருந்து மேலே ஏறிடுமோ அப்படின்னு கடந்த 2 நாட்களில் கிரீன் கேண்டில் போன்றிருக்கிறத பார்த்துட்டு சில பேர் போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ எங்களுக்கு வேற வழி இல்லைங்களே, ஆண்டவா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் பல பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இவனுக்கெல்லாம் வேல்யூவேஷன் அதிகம். ஆனால் எந்த ஒரு வீழ்ச்சிக்குமே வேல்யூவேஷனை பற்றி கவலைப்படாமல் அந்த லென்ஸ்கார்ட் பார்த்துக்கு ஏறிட்டே இருந்தது. பார்த்தீங்களா, ஸ்டாக் பி 222 அப்படின்றது நல்ல நம்பர் வச்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லென்ஸ்கார்ட்னுடைய ரிசல்ட் இன்னும் வெளியே வரல. அதே சமயம் இந்த பங்கு தன்னுடைய எப்போவுமே கீழே விழுகக்கூடிய வீழ்ச்சியில் வந்திருக்கு. இனி அடுத்தது என்ன அப்படின்றது இது போன்ற சுவாரஸ்யமான பங்குகள் தற்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குகள் அல்லது ஒரு செக்டரில் மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகள் எப்பாவது பெரிய அளவில் இறங்கினாவோ அல்லது ஏறினாலோ ரொம்ப கவனித்து பார்ப்பாங்க. அப்படிதான் இந்த பிரைம் ஃபோக்கஸ் அப்படின்ற ஷேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது வெறும் 69 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு போன குவார்ட்டரில் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இவங்க இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட செக்டரில் பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கு ஈக்குவலான ஒரு மார்க்கெட் கேபிட்டல் கொண்டு இருக்கிறதா. ஆனால் சன் டிவியினுடைய லாபம் எல்லாம் எங்கேயோ போயிடும். ஒரு குவார்ட்டருக்கே 324 கோடி லாபம், 10 தலைமுறை கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு வருஷத்தினுடைய லாபம் 1500 கோடிகள். ஆனால் அந்த அளவுக்கு இந்த பிரைம் ஃபோக்கஸ் மார்க்கெட் கேபிட்டலில் வேணா சன் டிவிக்கு பக்கத்தில் இருந்தாலும் இதனுடைய லாபம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு 69 கோடி 4 கோடி இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிரைம் ஃபோக்கஸ்னுடைய ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் இந்த பங்கும் என்ன செய்யும்? சமீபத்தில் இந்த என்டர்டெயின்மெண்ட் செக்டரில் அதிகமான மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்குகளில் இந்த பிரைம் ஃபோக்கஸும் இருக்கக்கூடிய நேரத்தில் இவனும் பாம்பு மாதிரி ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கான். இனிமேலும் இன்னொரு ரவுண்டு கண்ணா இன்னொரு லட்டு சாப்பிட ஆசையா அப்படின்னு இன்னொரு ரவுண்டுக்கு இது போக போகிறதா அல்லது கீழே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போகுதா அப்படின்றது தெரியல. தற்போதைக்கு இந்த பங்கினுடைய தகவல் என்ன அப்படின்னா ஒரு 6 month லோ 3 months லோ அப்படின்ற மாதிரி ஒரு லோ ப்ரைஸில் விழுந்திருக்கு. அதே சமயம் இதனுடைய ரிசல்ட் இது போக இந்த கம்பெனியில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒருத்தர் இந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்துருக்காங்க. கடன் கொடுத்தவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஆல்ஃபா சர்வீசஸ் அப்படின்றது. அந்த பணத்தை இவங்க திருப்பி கொடுக்கல, அதனால இந்த கம்பெனி திவால் பண்ணி எங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ரொம்ப வாலட்டிலிட்டியான செய்திகள் இருக்கக்கூடிய இந்த பிரைம் ஃபோக்கஸ் அப்படின்ற பங்கு அடுத்த சில தினங்களில் என்ன செய்யும்? நண்பர்களே, இன்றைய இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, யாருக்கு வேணா எப்போ வேணா யோகம் அடிக்கும். இன்னைக்கு பாருங்க, காந்திமதிக்கு சரியான யோகம். பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்படின்ற பங்கு 14% என்பது ஏறி இருக்கு ஒரே நாளில். இவ்வளவு நாள் பெரிய ஏற்றமே இல்லை. அது இறங்கி கொண்டிருந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபாயிலிருந்து இப்போ 700 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருக்கிறதுலேயே எவ்வளவு ஒஸ்ட் கேஸாக இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சாண்டா கரெக்டாக ஒரு 70% பக்கம் இது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏதாவது சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ லாபம் செய்யக்கூடிய பங்கு
ரொம்ப மோசமான இடம் தன்னுடைய உச்சியிலிருந்து ஒரு 70-80% இறங்கும் பொழுதாவது ஏதாவது ஒரு திருப்பு முனை வராதா அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் இந்த ஷேரில் பணம் போட்டிருந்த பப்ளிக் 24% வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு பெரிய திருப்பு முனையும் வரல. அப்புறம் வந்தது பாருங்க திருப்பு முனை. அந்த பட்டர்ஃப்ளை வெப்சைட்டில் முதல் எடுத்தோடனே போட்டுட்டாங்க இந்த மாதிரி இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டவ் சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம். ஸோ ஒரு நம்பிக்கை தான். எப்படி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம்லேயோ அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு எனர்ஜி பற்றாக்குறை வந்துடுச்சு, எல்பிஜிக்கெல்லாம் பற்றாக்குறை வந்துடுச்சுன்னா இது போன்ற ப்ராடக்ட்டுகள் மேல் நோக்கி வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ இந்த கம்பெனி அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறம் லேசாக கொஞ்சம் லாபத்துக்கு வர ஆரம்பித்தா அதுக்கப்புறம் போன கோட்டர்களே ஓரளவுக்கு நிலையான ஸ்திரத்தன்மையோடு தான் இருக்கா. இப்போ கூட 11 கோடி சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு லாபம் தான். ஆனால் ஃபியூச்சர் க்ரோத் ஓரளவுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் நம்பினதுனால இன்றைக்கி இது ஒரு 15% ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ இன்றைய கதாநாயகி வேறு யாரும் இல்லை, நம்ம காந்திமதி தான். வீட்டம்மா நேற்று கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எது வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம மக்கள் ஓடி ஓடி போய் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சமீபத்தில் பிக்கப்பான இந்த கோல்டு இன்றைக்கும் 1% ஏறி இருக்குது. சில்வர்லாம் கேட்கவே வேண்டாம், அப்படியே ஜம்ப்பு 4%. இதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு பக்கம் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டவங்களுக்கு கடந்த 5 நாளில் 11 லட்சம் கோடிக்கு பக்கம் லாஸ் ஆகி அதிர்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா தங்கத்தினுடைய விலை உச்சத்தில் போயிட்டு அது பொதுமக்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஆக மொத்தம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று சந்தோஷமாகவும் ஏதாவது ஒன்று துக்ககரமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ சமீபத்தில் என்ன பேசினாங்க, கோல்டு அதிகமாக வாங்காதீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பயன்பாட்டுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அதிகமாக பெட்ரோல் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அப்படி அதாவது நம்மளுடைய அந்நிய செலவாணியை ஸ்திரத்தன்மையோடு வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் பார்க்குது. ஆனால் அந்த தாக்கம் அந்த செய்திகள் வரும்பொழுது இந்த மாதிரி கோல்டு என்பதெல்லாம் மேல் நோக்கி ஏறி இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பார்க்க விரும்புகிறோம்னா, சரி அப்போ கோல்டு ரிலேட்டடாக செய்திகள் இருக்குது. இங்கே பாருங்கள், எனர்ஜி ரிலேட்டடாக நியூஸ் இருந்தது. அதனால் பட்டர்ஃப்ளை காந்திமதி எங்கேயோ இருந்து ஒரு சந்துக்குள்ளே இருந்து 15% மேலே ஓடி வந்துடுச்சு. அது மாதிரி தற்போதைக்கு வேறு எங்கே நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு சம்மந்தப்படுத்தி பேசியிருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தப்படுத்தி பேசியிருக்காங்க. ஆயில் அண்ட் எனர்ஜியில் ட்ரம்ப் அவர்களும் சைனீஸ் அதிபரும் இப்போ இனிமேல் சந்திக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த செக்டரில் பெரிய ஆளுங்க யார்? டைட்டன் கம்பெனி மிகப்பெரிய ஆள். அவன் ஏற்கனவே இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை ரவுண்டு சம்பாரிச்சு கொடுத்துட்டான் பாருங்கள். ஒரு ரவுண்ட், 2 ரவுண்டு, 2 ரவுண்டு சம்பாரிச்சு கொடுத்துட்டான். மறுபடியும் தற்போது தன்னுடைய பழைய லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய டைட்டன் இனி மறுபடியும் மேலே ஏறுமா அல்லது கீழே இறங்குமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி 2 முறை என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12% லோவில் விழுந்ததுக்கப்புறம் ஒரு 12%, அப்புறம் ஒரு 15%ன்னு 2 முறை இந்த வருஷத்தில் ஏறி இருக்கான். கெட்ட நியூஸ் வந்து இறங்கிருச்சு, அப்புறம் மறுபடியும் நல்ல நியூஸ் வந்து அவனை தூக்கி விட்டுருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் இப்போ வெளியே வந்திருக்கக்கூடிய தங்கம் பற்றிய செய்தியை வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் பார்க்குது. அதனால் தற்போதைக்கு கீழே விழுந்து கிடக்கு. இனி மறுபடியும் சில நாள் கழித்து இந்த விலை மேலே ஏறுமா இறங்குமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைய தேதியில் இந்த டைட்டன் அப்படின்ற பங்கு அதனுடைய ட்ரெண்ட், அதனுடைய சமீபத்தினுடைய ட்ரெண்டினுடைய கணக்குப்படி ஒரு லோ ப்ரைஸ் அப்படின்றதுல வந்து விழுந்திருக்கு. இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேருமே தங்கம் பற்றிய ரொம்பவுமே பாதிப்பு வரக்கூடிய ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய ஷேர் தான். இவன் இதுக்கு முன்னாடி ரொம்பவுமே ஒஸ்ட் கேஸ் சினாரியாக ஒரு முறை 30% இறங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறினா, இன்னொரு முறை ஒரு 23% இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு முறை மேலே ஏறினா. இப்போ கரண்ட்டாக எவ்வளவு ஒஸ்ட் கேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே ஒரு 18% தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து 30% கீழே ஓவர் சோல்டு ரீஜியனில் கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தற்போதைக்கு நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த டைட்டன், கல்யாண் ஜுவல்லரி ரெண்டுமே கடந்த 2 நாட்களில் நெகட்டிவாக தான் இம்பேக்ட் ஆகிருக்கு. பாசிட்டிவாக மேலே வரல, ஆனால் நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னாகும்? அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு இந்த வருஷத்தில் ஒரு 20 ரூபா பக்கத்தில் போய் விழுந்தா, அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நியூஸை வச்சுக்கிட்டு 40 ரூபா வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் இனி இதனுடைய ரிசல்ட் என்பது வரக்கூடிய ஒரு நேரத்தில் மறுபடியும் ஏதாவது ஒரு 20 ரூபா 10 ரூபா அப்படின்னு இது வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா ஏறுமா அல்லது இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் இந்த ஓலா எலக்ட்ரிக் என்பது
கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை, அப்படியே செய்தி வந்திருக்கு அப்படின்னு டைட்டன், கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்குகளை எடுத்து பார்க்கும்போது அது சமீபத்தினுடைய 6 மந்த்லோ 3 மந்த்ஸ்லோ அப்படின்ற ஒரு நிலையில வந்து விழுந்திருக்கு. ஆனால் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கினுடைய செய்தி எடுத்து பார்க்கும்போது அது தன்னுடைய லோவிலையும் இல்லை, தன்னுடைய பழைய ஹையிலும் இல்லை, ஏதாவது ஒரு சென்டர் பாயிண்ட்லையும் இல்லை. என்னென்ன நீ மட்டும் வித்தியாசமாக விபூதி பூசியிருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில தான் தற்போதைக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக் இருக்கு. அதனால் பல ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒன்றா கீழே அதனுடைய விலை வந்து விழுகணும், அல்லது பிரேக் அவுட் ஆகி 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டும் நிலையிலையாவது வரணும். இப்படி எது இல்லைன்னா கடைசிக்கு சென்டர் பாயிண்ட் ஏதாவது ஒரு 25, 27 வரணும். என்ன ரங்கா இது நியாயமா அப்படின்ற ஒரு நிலைமையிலே இந்த ஓலா எலக்ட்ரிக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் தற்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் செய்திகள் இருக்குது. இந்த சமயத்தில் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு ஒஸ்ட் கேஸாக 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ தூரம் கீழே தள்ளி வந்து விழுந்ததுன்னா 22% தள்ளி கீழே வந்து விழுந்தது. அதற்கு பின்பு ஒரு சிறிய அளவில் கீழே வந்து விழுந்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறிச்சு. ஸோ அதே ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் ஏதாவது பிக்கப் ஆகுமா, அல்லது இன்னொரு ரவுண்டு போகிற மாதிரி பெரிய அளவில் கீழே விழுந்துட்டு அப்புறமா கீழே ஏறுவானா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. நண்பர்களே, வார் இம்பேக்ட் செக்டரில் இந்த பேயர் கிராப்புன்னு தான் வருது. அதாவது அக்ரிகல்ச்சர் தான் இந்த வார் இம்பேக்டில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஃபெர்டிலைசர் கிடைக்கல அப்படின்னு மகசூலின்னு வச்சுங்களேன், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு மற்ற அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த பேயர் கிராப் சயின்ஸ் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு அடிவார நிலைமையில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ எப்படி விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் வந்து திடீர்னு எங்களை வாழ வைக்கும், திடீர்னு எங்களை மோசமாக ஆக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய பல்வேறு பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த செக்டரில் லீடராக இருக்கக்கூடிய யூபிஎல் எடுத்து பார்த்தா கூட பயங்கரமான வால்டிலிட்டியாக இருக்கும். ஏன்னா பல்வேறு காரணங்கள், சீதோசன நிலை, சில நேரங்களில் விளைச்சல் எதிர்பார்த்த அளவு விளையாமல் போயிடுறது, அல்லது அதிகமாக விளையிறதுன்னு கண்ணா பின்னாடி ஏகப்பட்ட வால்டிலிட்டி. அப்படித்தான் இந்த பேயர் கிராப் சயின்ஸ் அப்படின்ற பங்கினுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2023லையும் பெருசாக சம்பாரிச்சு கொடுத்த பங்கு அப்புறம் மறுபடியும் பெருசாக கீழே விழுந்துட்டான். அப்புறம் மறுபடியும் 2024 பெருசாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், அப்புறம் மறுபடியும் பெருசாக கீழே விழுந்துட்டான். மறுபடியும் 2025 பெருசாக சம்பாரிச்சு கொடுத்து மறுபடியும் பெருசாக ஒரு கிராஷ். இப்போ இந்த 2026 இன்னும் பெருசாக கிராஷும் ஆகலை, இன்னும் பெருசாக மேலேயும் வரல. ஸோ இந்த டிவிடெண்ட் வேணும், டிவிடெண்டை கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில இன்வெஸ்டர்களும், ரொம்ப வால்டிலிட்டியாக ஏறி இறங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ட்ரேடர்களுக்கும் தான் இது போன்ற பங்குகள் பிடிக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த பேயர் கிராப் சயின்ஸினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் திடீர்னு 328 கோடி லாபம், அப்புறம் 93 கோடி தான் லாபம், அப்புறம் மேலே அதிகம் மறுபடியும் 34 கோடி தான் லாபம்னு மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட சமீபத்திய டிசம்பர் ரிசல்ட் என்பது 96 கோடி அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் சீசன் ஆரம்பித்து அடுத்த ரிசல்ட் சீசன் வருக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. ஸோ இந்த 3 மாதத்தில் இது ரிசல்ட் கொடுத்த பின்பு அல்லது ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சமயத்தில் இந்த பேயர் கிராப் சயின்ஸ் ஒவ்வொரு வருடமும் 2023 பெருசாக ஏறி பெருசாக இறங்கி செஞ்சு கொண்டிருந்த வேலையை இன்னும் 2026 பண்ணல. ஸோ இது ஏதாவது செய்யுமா அந்த வேலையை அப்படின்ற எதிர்பார்க்கக்கூடிய பங்குகளில் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த பேயர் கிராப் சயின்ஸ் அப்படின்றது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த லூபின் ஷேர் பற்றி ஒரு தகவல். இது வந்து ஃபார்மா செக்டரில் இருக்குது. இதே ஐடி செக்டரில் இருக்கிற மாதிரி திடீர்னு நியூஸ் வந்து கீழே இறக்கி விட்டுருவாங்க, அப்புறம் மறுபடியும் நியூஸ் வந்து அப்புறம் மறுபடியும் கீழே இறக்கி விடுவாங்க, அப்புறம் மறுபடியும் நியூஸ் வந்து அப்புறம் மறுபடியும் இன்னைய ஒரே பக்கமே என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செக்டராக இந்த ஃபார்மா செக்டரில் இல்லை. இந்த ஃபார்மா செக்டர்லேயும் ஏதாவது ஒரு செய்தி வரும், திடீர்னு நாங்கள் வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி வரும். ஆனால் நல்லா அசையாத ஒரு மலமாடு மாதிரி அவன் பாட்டுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையோட இந்த ஃபார்மா பங்கு பெரிய அளவில் அப்படியே ஒரு மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னு சில ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சொல்லுவாங்க. அதில் இந்த ஃபார்மா ஹெல்த் கேரும் ஒன்று. இப்படி இருந்து கொண்டு இருந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஷேர் வந்து தன்னுடைய பழைய கையை வந்து சமீபத்தில் தான் மீட்டெடுத்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இனி இந்த ஷேர் மேலே போகணும் அப்படின்னு இந்த ஷேரை வச்சுருந்தவங்கெல்லாம் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த பங்கு கரெக்டாக அந்த ஹை பக்கத்தில் வந்து நின்றுட்டு தன்னுடைய 6 மந்த் லோக்குள்ளேயே இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்.
ஸோ இந்த லூபின் போன்ற பங்குகள் சமீபத்தில் கீழே வந்து விழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு முன்னாடி இந்த 2026 பார்த்தீங்கன்னா மிக குறுகிய அளவில் இந்த சேம் ட்ரெண்டில் இறங்குவதும் ஏறுவதுமாக இந்த வருஷத்தில் பார்த்தீங்களா நண்பர்களே, பல்வேறு பங்குகள் இப்படித்தான் ரவுண்டு போயிருக்காங்க. ஏறு முகத்தில் இறங்குவதும் போயிருக்கு. அப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பல பங்குகளுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் பாயிண்டாக இருக்குது. திரும்பவும் தன்னுடைய பழைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுமா அல்லது புது ட்ரெண்டுகளை உருவாக்குமா அப்படின்னு. புது ட்ரெண்டில் உருவாக்குனா அப்புறம் கும்பா தான், நான் வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ண மாட்டேன், இனி நான் புதுசாக வேறு ஏதாவது ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறேன்ட்டு போயிட்டு அப்புறம் கும்பா தான். இதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு தான் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, பல பேர் வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்களை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த வகையில் வந்து சமீபத்தில் டிவிடெண்ட் 5% பக்கம் டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்குகள் பிடிசி இந்தியா, ஆர்இசி லிமிடெட் போன்ற பல்வேறு பங்குகள் இருக்குது. அதில் இந்த ஆர்இசி லிமிடெட், குஜராத் பிப்பாவா போர்ட் அப்படின்ற பங்குகள் வந்து தற்போது தன்னுடைய பழைய ஹையை போய் திருப்பி பிடிக்கல. இங்கே பார்த்தீங்களா, இந்த பிடிசி இந்தியா டிவிடெண்டுக்காக ஆசைப்பட்டு யாராவது போய் கீழ் ரேட்டில் எடுத்து வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சரி அது மேலே போகிற வரைக்கும் எப்போ போகுதோ போகட்டும், அது வரைக்கும் டிவிடெண்டை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு 2025 என்ட்ரு பண்ணியிருந்தாங்கன்னா 110 to 220 பணத்தையே டபுள் பண்ணி விட்டுட்டான். ஆனால் அந்த பிடிசி கொடுக்கக்கூடிய அதே டிவிடெண்ட் ஈல்டு இந்த குஜராத் பிப்பாவா போர்ட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பங்கு தன்னுடைய பழைய ஹை என்பது மீட்டெடுக்கல. போன வருஷம் இதே மாதிரி ஒரு வீழ்ச்சி 100 ரூபாய் இருந்த போது டிவிடெண்டுக்கு ஆசைப்பட்டு போனவங்களுக்கு 200 ரூபா டபுள் பண்ணி கொடுத்துட்டான். ஆனால் தொப்புன்னு மறுபடியும் கீழே விழுந்துட்டான். அதே மாதிரி தான் இந்த ஆர்இசி லிமிடெட், அதுவுமே வந்து டிவிடெண்டு இந்த பிடிசி எவ்வளோ டிவிடெண்டு கொடுக்குதோ அதே டிவிடெண்டை தான் இந்த ஆர்இசி, ஜிபிபி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் பிடிசிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, பிடிசி தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்துட்டான். ஆனால் இந்த ஆர்இசி லிமிடெட், குஜராத் பிப்பாவா போர்ட்லாம் வந்து எப்போ மீட்டெடுப்பாங்கன்னு தெரில. ஏன்டா அள்ளி கொடுப்பீங்கன்னு பார்த்தா கிள்ளி கொடுக்குறீங்க. பார்த்தீங்களா, அந்த பிடிசிலாம் தன்னுடைய பழைய வெறும் 5% டிவிடெண்டுக்கு ஆசைப்பட்டு யாராவது போயிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பணம் வந்து பழைய ஹைக்கே வந்துடுச்சு. ஆனால் இந்த ஆர்இசி அதுவும் அதே 5% டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஜிபிபிஎல் அவனும் கிட்டத்தட்ட அதே டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் பாவம் இவங்கெல்லாம் கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களை வேணாலும் வந்து காலையிலையும் சாயந்தரம் வந்து 2 தடவை கிள்ளி வச்சுட்டு போ, ஆனால் தயவுசெய்து எப்படியாவது தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் விருப்பப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி நண்பர்களே, ஆக மொத்தம் ஒரு வாரத்தில் நம்ம சோழியை முடிச்சுட்டாங்க. பார்த்தீங்களா, 500 பாயிண்ட் எவ்வளவு அசால்ட்டாக இறக்கி விட்டுருக்காங்க. இதனால் நம்மளுடைய மார்க்கெட்டில் 11 லட்சம் கோடி லாஸ் என்பது நடந்திருக்கு. இனி மறுபடியும் மார்க்கெட் எப்போ பிக்கப் ஆகும் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.